ஸ்டோரி வந்து சொல்லவே முடியாது, அந்த மாதிரி ஸ்டோரி எடுத்துக்கிறாரு. நீங்கள் போய் படம் போய் பாருங்க. ஒரு வயசு நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். ஸோ ஃபேமிலியாக கூட பார்க்கலாம். ப்ரோ நான் பயங்கரமாக இருந்தது ப்ரோ. D50 தரமான மூவி, நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. ஸ்க்ரீன் பிளேலாம் மாஸ் பண்ணிட்டார் ப்ரோ. எந்த ஒரு குறையுமே இல்லை. ஸ்டோரி மட்டும்தான் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருந்தது. மற்றபடி D50 ஒர்த்து தான் ப்ரோ. பிரதர் காம்பினேஷன் அப்படி இப்படின்னு தான் வருது. நம்ம லாஸ்ட்டில் அசுரனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்காக சண்டை போட, இது இதுவுமே பார்த்தீங்கன்னா அதே ரிலேட்டடாக, ஆனால் பிரதருக்காக சண்டை போடுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் பெருசாக ஸ்டோரி இல்லை, ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்காரு. ஆனால் ஸ்க்ரீன் பிளே மற்றபடி வேறு அதுவுமே உண்மைதான் ப்ரோ. மியூசிக் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சொல்லவா முடியும்? அந்த உசுரே அந்த ஒரு 2-3 மியூசிக் தரமாக செஞ்சிட்டாரு, வேறு லெவலு. இல்லை உண்மையாலே சொல்ல போனால் இது ஃபஸ்ட் டைம் மாதிரியே தெரியல, நல்லா பக்காவாக பண்ணியிருக்காரு. ஏன்னா இது ஸ்க்ரீன் பிளே பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை. பட் ஆனால் எடுத்துருக்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. இயக்குனர் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. இல்லை பிரதர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடவே பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னென்னா கொஞ்சம் ரக்கடாக இருக்குது, கொஞ்சம் பிளடியாக இருக்குது. பட் இருந்தாலுமே ஃபேமிலியாக பார்க்கலாம், ஒன்றும் பெருசாக எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இல்லை, ஃபேமிலியாக பார்க்கலாம், ஒருத்தர். ப்ரோ ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லா இருக்குது. தனுஷோட செகண்ட் டைரக்ஷன், அவர் அவங்க எல்லாரையும் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆக்டர்ஸையும் நல்ல கேரக்டர் கொடுத்து, எஸ்பெஷலி அவரோட தங்கச்சி சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் சந்தீப், அப்புறம் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டோரியை வேறு மாதிரி எடுத்துகிட்டு போக முடியாது. நல்லா இருக்குது. ஓவரால் மியூசிக்கும் சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ப்ரோ இந்தியன் 2வோட இது சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. அது இந்தியன் 3 வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். பட் இது சூப்பர். ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. லைக் நார்மலாக ஒரு எப்படி சொல்ல, ஒரு நார்மல் ஆடியன்ஸாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது மூவி. பார்க்கலாம், போர் அடிக்கல. மூவி ஃபுல்லாக இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே தான் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அட்லி மூவிஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸ்டோரி எவ்வளோ தான் சின்னதாக இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளேயில் தான் மூவியே இருக்குது. அதில் ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமாக பண்ணிட்டாரு. அதனால் ஸ்டோரி பெருசாக நமக்கு தெரில. மிர்சாப்பூர் மாதிரி சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸ்டோரி லைன் சின்னதாக இருந்தாலும் மியூசிக் நல்லா இருக்குது. ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் ரொம்ப நாள் கழிச்சு கேட்க நல்லா இருந்துச்சு தேட்டரில். கூஸ் பம்ஸாக இருந்துச்சு அந்த உசுரே சாங்லாம். 18+ ஆடியன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மூவி தான், எல்லாருக்குமே பிடிக்கும். பட் கிட்ஸு பார்க்க முடியாது. ஃபேமிலி ஆடியன்ஸு அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் கிட்ஸை 18 கீழே இருக்கவங்க கொஞ்சம் பார்க்க, ஏன்னா பெட் ஸ்டெயின்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது மூவிஸில், வைலன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரெக்கமெண்டட் கிடையாது. ஆக்டர் தனுஷோட டேரக்டர் தனுஷா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தனுஷ். ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே சீன்ஸ் எல்லாமே பயங்கரமாக கொண்டு போயிருந்தார். செகண்ட் படம் மாதிரி இல்லை. செகண்ட் ஹாஃப் லேக் அடிக்குது. பட் இருந்தாலும் கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஓவராலாக மூவி நல்லா இருக்குது ப்ரோ. கிளைமேக்ஸ் அது பெருசாக எதுவும் தெரில, நல்லா முடிச்சுட்டாங்க நீட்டாகவே. எஸ்ஜே சூர்யா பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் மற்ற படத்தில் தெரிஞ்ச மாதிரி பெருசாக தெரில. தனுஷ் ஓவர்டேக் பண்ணிடுறாரு இந்த படத்தில். பிரகாஷ் ராஜ் பெருசாக மூவியில் இல்லை ப்ரோ. 2-3 சீன்ஸ் தான் வராரு. போலீஸ் கேரக்டரை காட்டுறாங்க. மேபி படம் முழுசாக பெருசாக வரல. பிரகாஷ் ராஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இல்லை எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். கதை ஒரு நல்லா அதே டிஃப்ரெண்ட்டு, கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட்டு கிட்டலாம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அது கிளாப்னா நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இதுவும் நல்லா ஒரு சீன் கரெக்டாக ஓரளவுக்கு பண்ணிட்டு நல்லா போயிட்டுருக்கு. இன்டிமேட்டாக பார்க்கலாம் படம். இல்லை ஃபைட்டு தான் எல்லாமே கலந்துருக்கு. அவங்க சில பேர் ஃபைட்டை பார்க்குறாங்க. நாங்கள் எங்கள் சார்பை வந்து எல்லாமே கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க. படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். நல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், இன்டிமேட்டாக பார்க்கலாம். பாட்டு நல்லா சூப்பராக இருக்குது. 2-3 பாட்டு நல்லாவே சூப்பராக இருக்குது. கொடுத்த காசுக்கு படம் வந்து பார்க்கலாம், ஒத்தபிள், அவ்வளோதான். ஒரு அடிப்பட்டு திரும்பி ஒரு இடத்துக்கு வராரு. அவங்க தங்கச்சி தான் மோட்டிவேட்டாக இருக்கும். பார்த்தா கடைசியில் தான் அவங்க தங்கச்சி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இருக்கும். படமே ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான். இப்போ இருக்க சொசைட்டின்னு சொல்ல முடியாது, அந்த கதையாக நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அது வந்து நம்ம ரியாலிட்டி எடுத்துகிட்டு போனோம்னா தேவையில்லாத விஷயம். படத்தை பார்த்துட்டு போனால் தான் கரெக்டாக இருக்குது. அந்த செகண்ட் ஹாஃப் சொல்லணும் லேக் தான் கிடையாது, கரெக்டாக தான் மூவ் பண்ணிட்டு போயிருக்காரு. அவன் கொஞ்சம் ஓவராக லென்த்து எதுவுமே இல்லை. ஆனால் சாங் ஏஆர் மியூசிக் சூப்பர். அந்த உசுரேன்னு வர்றது சாங்கு எல்லாமே நல்லா வைப், சரியான வைப். இன்டர்வல் பிளாக் வந்து என்ன சொல்கிறேன்னா 3 பேர் ஒன்றா வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக பண்ணியார். பவர் பாண்டியும் சூப்பர் படம் தான் சார். அதுக்கு மேலே இருக்குது. எல்லாத்தையும் வட சென்னை ஏதாவது சொல்கிறாங்கல்ல, அசுரன்னா தனுஷ் தான். அசுரன் நடிப்பு, டைரக்ஷன் எல்லாமே அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. என்னென்னா கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் மிக்ஸ்அப்பாக இருக்க மாதிரி இருக்கும் படத்தில். அங்கங்கே பார்த்தது வந்து கொஞ்சம் திரும்பி ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். கொஞ்சம் செல்வராகவன் ஸ்டைல் தெரியுற மாதிரி தெரியுது படத்தில். செல்வராகவன் அந்த அரக்கன், அந்த ஒரு சைக்கோ கேரக்டர் காட்டுவார் பார்த்தீங்க செல்வர், அந்த மாதிரி காட்டுவார். படத்தில் எல்லோரும் நடிச்ச ஃபுல்லாக சைக்கோவாக தான் இருக்கும்.